சொல்கிற ஏதாச்சும். ஸோ கார் எடுத்து 1 year ஆச்சு. 22,300 kilometers கிட்ட ஓடி இருக்கு. 1 yearல 22,000. போயிருக்கும். ஆக்சுவலாக நான் தான் தேவையில்லாமல் ரிவர்ஸ் வந்து திரும்ப போனேன். ஸோ என்னென்னா என் கார் எடுத்து 1 year ஆயிடுச்சு இன்னைக்கோட. நான் திரும்ப வரேன். இன்னைக்கு May 1st. என் கார் எடுத்து 1 year ஆச்சு. லாஸ்ட்டு என் கார் எடுத்தேன். ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நான் 22,300 kilometers ஓடிட்டேன். நான் ரொம்ப லவ் பண்ண ஃபீச்சர்னால் அந்த ஏடாஸ் ஃபீச்சர் தான். நிறைய இடத்துல இனிஷியல் டைம்ஸில் அந்த லேனுக்குள்ளேயே வச்சு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து அதுவே உள்ளே தள்ளிடும். ஒரு 60 போகும்போது அதே லேன் விட்டு வெளியே போனால் உள்ளே தள்ளிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேன் டிசிப்ளின்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன் இதனால. அப்புறம் அந்த அடாப்டிவ் க்ரூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு போட்டு உட்காந்துக்கலாம். அதுவும் இந்த லேன் இது போட்டால் அதே லேனையும் திருப்பிக்கும். முன்னாடி வண்டியை தான் ஸ்லோ பண்ணிக்கும். இன்னும் வண்டி போயிடுச்சுன்னா பிக்கப் பண்ணிக்கும். ரொம்ப ரேரான கேஸ்னால் வந்து அதாவது 40 கீழே போகும்போது மட்டும்தான் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் டிசேபிள் ஆகி கண்ட்ரோல் எடுத்து சொல்லுவோம். மற்றபடி வந்து இல்லை வண்டிக்கிட்ட க்ளோஸாக போனோம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸஸ்லாம் வந்து நம்ம திரும்ப கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப 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 நல்ல ஃபீச்சராக இருந்துச்சு. ஒரு 2 டைம் சென்னை போகும்போது மதுரை போகும்போதுலாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கே. நான் பாட்டுக்கு போட்டு வெரி பார்த்து வருவேன். அதே மாதிரி இவ்வளோ நீளமான காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீளமான கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. இனிஷியல் டைம்ஸ்லாம் வந்து முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு தெரியாமல் இருக்கும். அப்புறம் போகும்போது எல்லா காருக்கும் முன்னாடி இப்போ போனது வந்து சிமிலர் லென்த்தில் தான் இருக்குது. பின்னாடியும் வந்து நம்ம திரும்ப போய் கொஞ்சம் முன்னாடி கேப் போயிட்டு போனோம். அதான் 1 year வந்து நான் வாங்கி ஓட்டி ஒரு டைம் கூட ரிக்ரெட்டே பண்ணல. அதான் இந்த 20 பேரை வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பெருசாக வந்து நான் இது வரைக்கும் பெருசாக எதுவும் அடிப்படல. ஃபுல் லோடு நான் வந்து ஒரு டைம் இந்த காரில் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் கிட்ட உட்காந்து போனோம். ஸோ அப்போ மட்டும்தான் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் உரசுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் வந்து எங்கே எனக்கு உரசுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா முன்னாடியும் பின்னாடியும் தான். சென்டர்லாம் பெருசாக அடிப்பட்ட மாதிரி தெரியல.
பார்த்தா நான் சிக்னல் நின்றுருக்கும்போது ரெச்சில் நின்றுருக்கோம் வேகமாக ஒருத்தர் பின்னாடி இடிச்சிட்டேன். இடிச்சு நான் போய் முன்னாடி இருக்க காரில் இடிச்சிட்டேன். இத்தனையும் நான் பிரேக் அமுத்திருந்தேன். நான் இடித்தோடனே பார்த்தா நம்ம கிளச் அமுத்தினா போகிற மாதிரி அது பாட்டு போய் இடிக்குது. இப்போ தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எல்லாம் மாற்றி புதுசாக இருக்குது. இது நடந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 10 days 20 days இருக்கும். எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் நடந்துச்சு. இந்த சிக்னல் தான்